வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னக்கா இன்றைக்கும் கதையா? இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்குறது எனக்கே புரியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள் ஒரு புத்திசாலி இவங்களுடைய கதையை தாங்க சொல்ல போகிறோம். நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ அனைத்தும் போயிட்டு பார்த்துட்டு என்னுடைய வீடியோ அனைத்தும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டாள் புத்திசாலி இவங்களுடைய கதையை தாங்க இன்றைக்கி சொல்ல போகிறோம். கதையை ரொம்பவே கவனமாக கேளுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். முட்டாளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காமா, புத்திசாலிக்கு ஒரு ஃபேமிலி இருக்காமா. முட்டாளுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளாதார குறைபாடுமே இல்லாமல் அதே மாதிரி அவனுக்கு 2 குழந்தையும் இருக்காமா, குடும்பத்தோடு இருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார ஒற்றுமையே இல்லாமல் எந்த நேரமும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களாமா. அடுத்து புத்திசாலியுடைய ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அவன் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனா. அது மட்டும் இல்லை, அவனுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே இல்லையாமா, அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்களாமா. இவ்வளோ கஷ்டத்துலேயும் புத்திசாலியுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அப்பா அம்மா புருஷன் பொண்டாட்டி எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்களாமா. எந்த ஒரு சண்டையுமே போட்டுக்காமல் நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்களாமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமான், அதாவது சிவன் இருக்கார் இல்லைங்களா, அவர் அவர் படைச்ச நம்ம இந்த உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு ரவுண்ட்ஸ் வந்தாராமா. நம்ம படைச்ச மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சிவபெருமான் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டாளுடைய ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு அவர் பார்த்தாராமா. பார்த்துட்டு என்னடா அது எப்போ பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்கும், சரி போயிட்டு அவங்களுக்கு வரம் கொடுத்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கேட்டாராமா. உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களை படைச்ச பிரம்மன், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு அந்த முட்டாள் அப்பா யோசிக்காமலே அடுத்து என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொண்டாட்டி கழுதையா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா. அவங்களுடைய பொண்டாட்டியை கழுதையா ஆக்கிட்டாராமா நம்மளுடைய சிவபெருமான். அடுத்து கழுதியா மாறிட்ட அந்த பொண்டாட்டி கிட்ட போயிட்டு நம்மளுடைய சிவபெருமான், உங்களுக்கு என்ன வர வேண்டும் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், என்ன கழுதையாக்குன எம் புருஷனும் கழுதையாகணும், அது அப்படியான ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அதுக்கு நம்மளுடைய சிவபெருமான் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய புருஷனையும் முட்டாளான அவனையும் கழுதியாக மாற்றிட்டாராமா. அடுத்து திரும்பி பார்த்தா பசங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்களாமா. முட்டாளுடைய பிள்ளைங்க 2 பேருமே அழுதுட்டு இருக்காங்களாமா. அவங்கள பார்த்துட்டு கேட்டாரா, உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்கள் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா நம்மளுடைய சிவபெருமான். அதுக்கு அந்த குழந்தைங்க 2 பேருமே அழுதுட்டே எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாமா. அதுக்குமே நம்மளுடைய சிவபெருமான் கொஞ்சம் கூட யோசிக்காம கழுதையாக மாறின முட்டாளுடைய மனைவி இவங்க 2 பேரையும் திரும்பவுமே மனுஷங்களாக மாற்றிட்டாராமா. கழுதையாக இருந்த முட்டாளுடைய மனைவி 2 பேரும் திரும்பவும் மனுஷங்களாக மாறின அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதை பார்த்து நம்மளுடைய சிவபெருமான் இவங்க இப்படி தான் போல அப்படின்னு நினச்சிட்டு திரும்பவும் நம்மளுடைய உலகத்தை ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாராமா. அடுத்து சிவபெருமானுடைய பார்வையில் பட்டது புத்திசாலியுடைய ஃபேமிலி தான். அந்த புத்திசாலியுடைய ஃபேமிலிக்கு போயிட்டு நம்மளுடைய சிவபெருமான் கேட்டாராம், உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உங்களை படைச்ச பிரம்மா, உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு அந்த புத்திசாலி இருந்துட்டு என்ன சொன்னான்னா, ஐயா ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஆலோசனை பண்ணி எங்கள் அப்பா அம்மா என்னுடைய ஒய்ஃபு இவங்க 3 பேர்கிட்டையும் பேசிட்டு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா, சரின்னு சொல்லிட்டு அதுக்குமே அனுமதித்து வெயிட் பண்ணாரா நம்மளுடைய சிவபெருமான். புத்திசாலி போயிட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்டாங்களாம், இந்த மாதிரி சிவபெருமான் வந்திருக்காரு, நமக்கு என்ன வரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், நமக்கு தான் குழந்தையே இல்லையே, எனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும், குழந்தை வரம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போனான்னா அடுத்ததா அப்பா அம்மா கிட்ட போயிட்டு கேட்டதுக்கு அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு பார்வை ரொம்ப கம்மியாயிடுச்சாமா, பார்வை தெரியலையா, எங்களுக்கு வயசானதுனால பார்வை தெரியல, அதனால எங்களுக்கு பார்வை வேணும் அப்படின்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொன்னாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புத்திசாலி யோசிக்க ஆரம்பிச்சானா, நமக்கு பண தேவை ரொம்பவே கம்மியாக இருக்குது, நம்ம ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கும், நமக்கு பணமும் தேவைப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெளியில் சிவபெருமானை பார்த்து
ஐயா, எனக்கு என் வீட்டில் தங்க தொட்டில் கட்டி அதில் குழந்தைங்கள போட்டு என்ன பெற்றவங்க அவங்க கண் குளிர பார்த்து தாலாட்டு பாடணும், அந்த மாதிரியான ஒரு வரம் எனக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா அந்த புத்திசாலி. இதை கேட்ட நம்மளுடைய சிவபெருமான் ஒரு நிமிஷம் யோசிச்சாராமா. 3 பேருடைய தேவைகளையும் ஒரே வரனா கேட்குறான் பாரு, இவனல்லவா புத்திசாலி அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே, அந்த மாதிரியான முட்டாள்கள் இருக்கிற நம்ம படைச்ச இந்த உலகத்தில் இந்த மாதிரியான புத்திசாலிகளும் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனுக்கான புத்திசாலிக்கான வரனை கொடுத்துட்டு திரும்பவும் ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாராமா நம்மளுடைய சிவபெருமான். இந்த கதை உங்களுக்கெல்லாம் புரிஞ்சதா? புரியலைன்னா திரும்பவும் ஒரு டைம் போயிட்டு கேளுங்க, கண்டிப்பாக புரியும். கதையை நிதானமாக கேளுங்க, கண்டிப்பாகவே புரியும். என்னுடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.